Good morning, students. We are going to discuss about the topic on measurement. ஸோ போன கிளாஸஸில் நம்ம மெஷர்மெண்ட்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் பார்த்தோம். ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் கிளாஸ் பேர் டூ டைப்ஸ், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஆர் ட்ரைவ்டு குவான்டிட்டிஸ். ஓகே, ஸோ அண்ட் அனதர் ஒன் என்ன பார்த்தோம், த சிஸ்டம் ஆஃப் எஸ்ஐ யூனிட்ஸ். Okay, so today classes rules and convention for writing the SI units and their symbols. இப்போ ரூல்ஸ் அப்படின்னா தெரியும் உனக்கு, ரோட் ரூல்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ரோட் ரூல்ஸ் எதுக்கு ஃபாலோ பண்ணுறோம், நம்ம சேஃப்டியாக ட்ராவல் பண்ணுறதுக்காண்டி ரோட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதுபோல தான் இந்த எஸ்ஐ யூனிட்ஸ், இந்த எஸ்ஐனா உனக்கு தெரியும், எஸ்ஐனா என்னதுப்பா, இன்டர்நேஷனல் ஆஃப் த யூனிட் சிஸ்டம். இந்த எஸ்ஐ யூனிட்ஸில் ஒரு சிம்பிள்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணி அந்த சிம்பிள்ஸோடைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த கன்வென்ஷன் அண்டு ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ இதில் வந்து என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இது ஒரு 10 ரூல்ஸஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் கவனிங்க. இந்த யூனிட்ஸ் நேம்டு ஆஃப்டர் த சயின்டிஸ்ட் are not written with a capital initial letters. Okay, for example Newton, Henry's, Ampere and Watt. So in the first part என்ன சொல்றாங்க அப்படின்னா, when we are using the scientist name as the unit we have to use the small letters. Okay, when we are using the scientist name as the unit we have to use the small letters. அப்ப Newton, Henry, Ampere, Watt. So point number 1. Point number 2 பாருங்க, the symbols of the unit named after the scientist should be written by the initial capital letters. இப்போ சிம்பிள்ஸ் எழுதுகிறோம், இப்போ நியூட்டன்ஸ், ஹென்ரிஸ், ஆம்பியர்ஸ், வாட், இதனுடைய சிம்பிள்ஸ் எழுதும் போது ஸோ என்ன எழுதணும், ஃபஸ்ட்டு கேப்ஸில் எழுதணும். ஸோ அப்போ என் ஃபார் நியூட்டன், ஹச் ஃபார் ஹென்ரி, ஏ ஃபார் ஆம்பியர், ஸோ டபிள்யூ ஃபார் வாட். ஓகே, ஸோ நம்ம சிம்பிள்ஸ் எழுதும் போது ஃபஸ்ட் லெட்டர் எப்படி இருக்கணும், கேப்ஸில் எழுதணும். ஸோ நம்ம நேம் எழுதும் போது எப்படி இருக்கணும், ஸ்மால் லெட்டராக நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ பாயிண்ட் நம்பர் 3 பாருங்கள், the small letter are used as symbols for unit not derived from the proper noun. ஸோ இங்கிலீஷு கிராமர் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இது வந்து என்ன அப்படின்னா, ஸோ இந்த தேர்ட் பாயிண்டில் ப்ராப்பர் நவுன் இல்லாத எந்த ஒரு சிம்பிள்ஸை டெரிவ் பண்ணியிருக்காங்களோ ஸோ அந்த சிம்பிள்ஸுக்கு எப்படி எழுதணும், ஸ்மால் லெட்டரில் எழுதணும். ஓகேவா? ப்ராப்பர் நவுனா பெயர் சொல் இல்லாதது. இப்போ பெயர் சொல் இல்லாத ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், எம் ஃபார் மீட்டர், ஸோ ஸ்மால் லெட்டர் எழுதணும். ஸோ கேஜி ஃபார் கிலோகிராம், ஸோ இதெல்லாம் இப்போ எப்படி எழுதணும், ஸ்மால் லெட்டரில் எழுதணும். ஸ்மால் லெட்டர் ஆர் யூஸ்ட் அஸ் symbols for unit not derived from the proper noun. ப்ராப்பர் நவுனா பெயர் சொல் இல்லாத சில யூனிட்ஸ் இருக்கும். ஸோ அந்த யூனிட்ஸில் நம்ம எப்படி எழுதணும், ஸ்மால் லெட்டரில் எழுதணும். ஓகே, ஸோ பாயிண்ட் நம்பர் 4 பாருங்கள். ஸோ நோ ஃபுல் ஸ்டாப் or other punctuation marks should be used within or at the end of the symbols. அதாவது ஒரு ஸோ யூனிட்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா, ஸோ யூனிட்ஸ் சிம்பிள்ஸ் எழுதும் போது எப்படி இருக்கணும், ஸோ அதை வந்து பங்க்சுவேஷன் மார்க் ஆர் ஃபுல் ஸ்டாப்பு, ஹைஃபன்ஸு இதெல்லாம் எழுதக்கூடாதுப்பா இதில். ஸோ இந்த எஸ்ஐ யூனிட் சிம்பிள்ஸில். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எக்ஸாம்பிள் கவனிங்க. ஸோ எக்ஸாம்பிள் ஸோ த 50 meters are not 50 meters. ஸோ ஃபுல் ஸ்டாஃபு, காமா, ஸோ இது எல்லாமே என்ன வைக்கக்கூடாது, ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஸோ 5th பாயிண்ட்ஸ் கவனிங்க. ஸோ த சிம்பிள்ஸ் ஆஃப் த யூனிட்ஸ் ஆர் நாட் எக்ஸ்பிரஸ்டு இன் ப்ளூரல் ஃபார்ம். ஸோ ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்னா, இப்போ நீ சிம்பிள்ஸ் ஆஃப் த யூனிட்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 10 kg எழுதுறீங்க அப்படின்னா, ஸோ 10 kgs. இப்போ 20 kg எழுதுனா 20 kgsன்னு எழுத முடியாது. ஸோ நீ 100 எழுதினாலும் சரி, 100 kg இருந்தாலும் சரி, 1000 kg இருந்தாலும் சரி, அது எப்படி சிம்பிள் எப்படி எழுதணும், நம்ம என்ன எழுதக்கூடாதுப்பா, ஸோ ப்ளூரல் ஃபார்மில் எழுதக்கூடாது. ஓகே, ஸோ 10 kgனா 10 kg தான், 1000 kgனா 1000 kg தான். ஸோ 10 kgs 1000 kgsன்னு எழுதக்கூடாது. ஸோ இஎஸ் என்ன போடக்கூடாதுப்பா, எஸ் போடக்கூடாதுன்றாங்க. ஓகேவா? ஸோ பாயிண்ட் நம்பர் 6 கவனிங்க. ஸோ வென் த டெம்பரேச்சர் இஸ் எக்ஸ்பிரஸ்டு இன் கெல்வின் த டிகிரி இன் சைன் ஆர் ஒமிட்டட்ஸ். ஸோ இதில் நம்ம பண்ணுற பெரிய மேஜர் மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து ஸ்கேலில் பார்த்துருப்பீங்க. ஸ்கேலில் வந்து பார்த்தீங்கன்னா கெல்வின் ஸ்கேல் இருக்குது, செல்சியஸ் ஸ்கேல் இருக்குது, ஃபாரன்ஹீட் ஸ்கேல் இருக்குது. ஸோ இது மூணுமே டிஃப்ரெண்ட் ஸ்கேலு. இந்த டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒன்றா நான் கம்பைன் பண்ணி எழுதக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்ன சொல்கிறாங்க 6th பாயிண்டில், வென் த டெம்பரேச்சர் இஸ் எக்ஸ்பிரஸ்டு இன் கெல்வின், டெம்பரேச்சரை ஸோ எக்ஸ்பிரஸ்
எக்ஸ்பிரஷன் கெல்வினில் பண்ணும்போது இந்த டிகிரி சைனை வந்து ஒமிட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ 283 கெல்வின் ஆர் நாட் 283 டிகிரி கெல்வின்ஸ். ஸோ அப்போ டிகிரின்னு என்ன கூடாதுப்பா, கெல்வின் போடும்போது டிகிரி அப்ளை பண்ணக்கூடாது. ஓகே, இஃப் த எக்ஸ்பிரஷன் இன் செல்சியஸ் ஸ்கேல் எழுதும் போது த டிகிரி சைன் சுட் பி இன்க்ளூட். இப்போ செல்சியஸ் எழுதும் போது டிகிரி சைன்ஸ் வந்து இன்க்ளூடிங் ஆகும். அதே மாதிரி ஃபாரன்ஹீட் எழுதும் போதும் இன்க்ளூடிங் ஆகும். ஸோ எதை எழுதும் போது நம்ம வந்து டிகிரி சைன்ஸ் போடக்கூடாது, கெல்வின் ஸ்கேல் எழுதும் போது டிகிரி ஸ்கேல் போடக்கூடாது. ஸோ இது வந்து லூஸ் த மார்க்ஸ், உடனே மார்க் லூஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ 7th ரூல்ஸ் பாருங்க. The uses of the solidus. So the recommended for this indicating the division of the one unit symbols by another unit symbols. Not more than one solidus is used. For example, meter per seconds. The meter per second நம்ம என்ன பண்ணக்கூடாது, பார் போட்டு எழுதக்கூடாது. இதெல்லாம் வந்து இதெல்லாம் பழைய மெத்தடில் இது பண்ணாங்க. இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் மீட்டர் பெர் செகண்டை மீட்டர் பர் செகண்ட் எழுதக்கூடாது. அதே மாதிரி ஜூல், கெல்வின், மோல்ஸ், ஜூல் per Kelvin per mole per should be joule Kelvin per joule Kelvin minus 1 mole per minus 1. ஓகே, ஸோ இதை வந்து என்ன பார் போட்டு எழுதக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 7th பாயிண்டில். 8th பாயிண்ட் பாருங்கள். The number of units should be separated by the space. ஸோ இப்போ நம்பர் எழுதுறீங்க 50 அப்படின்னா, ஸோ 50 யூனிட்ஸ்னது கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட்ஸ். ஸோ இது எழுதும் போது எப்படி இருக்கணும், ஸ்பேஸ் விட்டு எழுதணும். ஓகே, இந்த நம்பர் அண்ட் யூனிட் சுட் பி செப்பரேட்டட் பை த ஸ்பேஸ் ஆர் நாட் தான். ஸோ கண்டினியூஸாக எழுதக்கூடாது. ஸோ நம்பர் யூனிட் எப்படி மாதிரி கண்டினியூஸாக எழுதக்கூடாது, ஸ்பேஸ் விட்டு எழுதணும். அண்ட் 9th ஒன் பாருங்கள். அக்செப்டட் சிம்பிள்ஸ் அலோன் சுட் பி யூஸ்டு. அக்செப்டட் சிம்பிள்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆம்பியர்னு எழுதுவீங்க. ஸோ ஆம்பியர்னு எழுதும் போது நீ எப்படி எழுதுவீங்க, ஷார்ட்டாக வந்து ஏஎம்பி ஆம்ப்னு எழுதுவீங்க. செகண்ட் எழுதும் போது ஸோ எஸ்சிசி செகண்ட் எழுதுவீங்க. அது எப்படி எழுதணும், ஆம்பியர் அப்படின்னா சிம்பிள்ஸ் அக்செப்டட் சிம்பிள்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஆம்பியர் அப்படின்னா ஏன்னு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி செகண்ட் எழுதும் போது அதை எப்படிமா யூஸ் பண்ணணும், ஸோ செகண்ட் எழுதும் போது எஸ்ன்னு மென்ஷன் பண்ணணும். So last rules பாருங்க. The numerical value of the physical quantities should be written in the scientific form. இது எப்படி எழுதணும் அப்படின்னா, numerical values. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லைட் இயர் எழுதுறீங்க. ஸோ லைட் இயர் எழுதும் போது 9.46 in 10⁻50 meters. ஸோ இங்கே என்ன எழுதுறாங்க பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், the density of mercury should be written the 1.36 in 10⁻4 kilogram meter cube or not. இது எப்படி கூட 10⁻4 வந்து ஸோ 1000 ஸோ 13600 கிலோகிராம் மோல் மைன்ஸ். ஸோ இந்த 10⁻4 நம்ம என்ன கூட 00 போட்டு ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இது எல்லாமே ஸோ ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன் ஃபார் எஸ்ஐ யூனிட் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெஷர்மெண்ட் அண்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, ஸோ இன் எவ்ரிடே லைஃப்பில் வி யூஸ் த மீட்டர் ஸ்கேல் ஃபார் மெஷரிங் லென்த். ஒரு லென்த்தை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, மீட்டர் ஸ்கேலை யூஸ் பண்ணுவோம். லென்த்தை மெஷரிங் பண்ணுறதுக்கு மீட்டர் ஸ்கேலை யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மீட்டர் ஸ்கேலில் நம்ம ஆல்ரெடி நம்ம எவ்ரிடே லைஃப்பில் டெய்லி யூஸ் பண்ணுறது தான். இந்த மீட்டர் ஸ்கேலில் அப்புறம் பார்த்துருப்பீங்க. அந்த மீட்டர் ஸ்கேலில் வந்து பார்த்தீங்கன்னா 0 to ஒரு 10 இல்லை 50. ஸோ இது மாதிரி என்ன லாங்ஸ் சைஸில் இருக்கும். ஸோ இதில் மீட்டர் ஸ்கேலில் வந்து 0 to 1 இருக்குது பார்த்தீங்களா, 0 to 1. ஸோ இன்பிட்வீன் இருக்கிற அந்த லைன்ஸ் 10 லைன்ஸ் இருக்கும். 0 to 1 இன்பிட்வீன் 10 லைன்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஒவ்வொரு டிவிஷனும் 1 மில்லிமீட்டர்ஸ். ஸோ ஒவ்வொரு டிவிஷனும் 1 மில்லிமீட்டர்ஸ். ஸோ அப்போது 10 மில்லிமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். 10 மில்லிமீட்டர் சேர்ந்து தான் ஒரு சென்டிமீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ அந்த மீட்டர் ஸ்கேலில் லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ என்ன அப்படின்னா 1 மில்லிமீட்டர். லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ என்னப்பா, 1 மில்லிமீட்டர். த ஸ்மாலஸ்ட் லென்த் விச் கேன் மெஷர்ட் பை த மீட்டர் ஸ்கேல் இஸ் கால்ட் லீஸ்ட் கவுண்ட். தி ஸ்மாலஸ்ட் ஸ்கேல் மெஷர்ட் பை த லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ என்னப்பா, 1 மில்லிமீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து மில்லிமீட்டர்னு சொல்லலாம், இல்லை சென்டிமீட்டர்லையும் மெஷரிங் பண்ணலாம். வி கேன் மெஷர் த லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட் up to the 1 millimeter accuracy with the scales. Okay, by using the vernier calipers we can accuracy of the 0.01 millimeters. Screw gauge la vandu can we can have the accuracy of 0.01 millimeters. ஓகேவா? ஸோ வெர்னியரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.1 மில்லிமீட்டர் வந்து மெஷர் பண்ணலாம். ஸோ ஸ்க்ரூ கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 0.01 மில்லிமீட்டர் வேல்யூவை அக்யூரன்ஸியாக நம்ம மெஷர் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், இதில் ஆக்சிலரி ஸ்கேல் அப்படின்றாங்க. ஓகேவா? இதில் ஆக்சிலரி ஸ்கேல் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வெர்னியர் காலிப்பர், அனர் ஒன் ஸ்க்ரூ கேஜ். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெர்னியர் காலிப்பர்ஸ் பார்க்கலாம். ஸோ வெர்னியர் காலிப்பரோட டயக்ராம் கவனிங்க. ஸோ வெர்னியர் காலிப்பர்ஸில் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த வெர்னியர் காலிப்பர்ஸ். ஸோ வெர்னியர் calipers,
கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் அ தின் லாங் ஸ்டீல் ஸ்கேல். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு தின் லாங் ஸ்டீல் ஸ்கேல். ஸோ இந்த இஸ் கிராஜுவேட்டட் இன் த சென்டிமீட்டர் அண்ட் மில்லிமீட்டர் இஸ் கால்ட் த மெயின் ஸ்கேல்ஸ். ஸோ இதை தான் நான் மெயின் ஸ்கேல்னு சொல்கிறோம். எதுப்பா இது மெயின் ஸ்கேல்ஸ். ஸோ இந்த மெயின் ஸ்கேலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சென்டிமீட்டரில் வந்து அந்த லைன்ஸ் எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்கும். இதில் வெர்னியர் ஸ்கேல் கவனிங்க. வெர்னியர் ஸ்கேல் வந்து இதான். ஸோ இந்த ஸ்மால் பாக்ஸ் மார்க்கில் இது வெர்னியர் ஸ்கேல். இந்த வெர்னியர் ஸ்கேலுடைய டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 10 வரை இருக்கும். ஸோ இதில் 10 லைன்ஸ் இருக்கும் வெர்னியர் ஸ்கேலில். ஓகேவா? ஸோ மெயின் ஸ்கேலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டினரி ஸ்கேல் மாதிரி தான் மெயின் ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம். ஸோ வெர்னியர் ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா 10 டிவிஷன் இருக்கும். அது 0 to 10 வரை இருக்கும். ஓகே. ஸோ இதனுடைய அப்பரண்டஸை கவனிங்க. ஸோ இதில் மேலே பாருங்கள். ஸோ இன்சைடு ஜாஸ், இதில் அவுட் சைட் ஜார்ட்ஸ் இருக்குது. ஓகே, இன்சைட் ஜார் ஆர் அவுட் சைட் ஜார்ட்ஸ். ஸோ இது வந்து பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற அப்பரும் லோயரும் வந்து எப்பவுமே எப்படிமா இருக்கும்? ஃபிக்ஸ்டாக இருக்கும். வெர்னியர் அப்பரண்டஸ் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஸோ இன்சைடு அப்பரும் அவுட் சைடுடைய லோயர் எப்படிமா இருக்கும்? இது ரெண்டும் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ இதில் கவனிங்க, இந்த இதுவும் அதாவது ஸோ அப்பரும் இந்த லோயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மூவபிள் பார்ட். இந்த இது வந்து என்ன பண்ணலாம்? மூவபிள் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கேலில் வந்து மூவல் ஆகும், ரொட்டேட்டிங் ஆகும் அப்படியே போய். ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்கு இந்த வெர்னியர் காலிப்பரை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இந்த மெஷரிங் த லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்டுடைய ஸோ டயாமீட்டரு அண்டு அதனுடைய இன்சைடு டயாமீட்டர் அண்டு அவுட் சைடு த டயாமீட்டரை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த வெர்னியர் காலிப்பரை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் கவனிங்க, வெர்னியர் காலிப்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லைன்ஸ் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? வெர்னியர் காலிப்பர்ஸ். இந்த வெர்னியர் காலிப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. ஸோ 0க்கு அடுத்து ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா? அது ஒரு டிவிஷன் அப்படின்றோம். ஸோ இதில் 10 டிவிஷன் இருக்குது. அப்போ ஒரு டிவிஷன் வந்து 1 மில்லிமீட்டர்ஸ். ஒரு டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு 1 மில்லிமீட்டர்ஸ். அப்போது 10 லைன்ஸ் இருக்குது. அப்போ 10 மில்லிமீட்டர்ஸ் ஈக்குவல் டு ஒரு சென்டிமீட்டர்ஸ். ஓகே, இது எல்லாமே உனக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த வெர்னியர் காலிப்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது? லீஸ்ட் கவுண்ட். இப்போ லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னா ஸோ இப்போ வந்து இதில் வெர்னியர் காலிப்பர்ஸ் லெவலில் இருக்குது 1 மில்லிமீட்டர். ஒரு லீஸ்ட் கவுண்ட்னாப்பா 1 மில்லிமீட்டர். லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ அப்படின்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூனா இருக்குது 1 மில்லிமீட்டர்ஸ். அப்போ 1 மில்லிமீட்டர்ஸ் ஸோ டிவைடட் பை ஸோ அது வெர்னியர் காலிப்பரில் எவ்வளோ டிவிஷன் இருக்குது? 10 டிவிஷன் இருக்குது. ஓகே, 10. ஸோ 1/10 ஈக்குவல் டு 0.1 மில்லிமீட்டர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நம்ம எப்படி மாற்றலாம்? சென்டிமீட்டரை மாற்றணும் அப்படின்னா ஸோ என்னது மின்ட்டு 100 ஆட் பண்ணினா 0.01 சென்டிமீட்டர்ஸ். ஓகே, இதுதான் நம்முடைய லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த வெர்னியர் காலிப்பர்ஸ். லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த வெர்னியர் காலிப்பர்ஸ். ஸோ வெர்னியர் காலிப்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எரர் ஃபார்ம் ஆகும். ஸோ எரர் நம்ம எப்படி இந்த வெர்னியர் காலிப்பரை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா? ரைட் சைடில் இருக்கிறத வந்து என்ன பண்ணணும்? ரெண்டும் என்ன பண்ணணும்? ஜாயின் பண்ணணும். ஓகே, இந்த ரெண்டும் ஜாயின் ஆகும்போது அந்த எரரை நம்ம ஐடென்ட் பண்ணணும். ஸோ எரரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எரர் ஒரு பாருங்கள். ஸோ இதனுடைய 0வும் வெர்னியர் ஸ்கேலுடைய 0வும் ஸோ மெயின் ஸ்கேலுடைய 0வும் ஒரே லைனில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இப்போ வந்து 0 எரர் அப்படின்னா இந்த வழியை பாருங்க, கவனிங்க. 0 எரர் எப்படி இருக்குன்னா மெயின் ஸ்கேல் ரீடிங் எம்எஸ்ஆர் மெயின் ஸ்கேல் ரீடிங்கும் வெர்னியர் ஸ்கேலுடைய ரீடிங்கும் 0 ஒரே லைனில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த எரர் வந்து எப்படிமா இருக்கும்? 0 எரர் அப்படின்றோம். ஓகே, ஸோ 0 எரர்ஸ். ஓகே, இப்போ பாசிட்டிவ் எரரை வந்து வெர்னியர் ஸ்கேல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது பாருங்கள். பாசிட்டிவ் எரர் அப்படின்னா ஸோ இது வந்து பாருங்கள், இது மெயின் ஸ்கேலு, இது வந்து மெயின் ஸ்கேல் ரீடிங்கு. ஸோ கீழே இருக்குது பார்த்தீங்களா? இது வெர்னியர் ஸ்கேல் ரீடிங்கு. ஸோ இப்போது மெயின் ஸ்கேலுக்கு ரைட் சைடில் வந்து ஒரு பாயிண்டில் கோயின்சைட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ பாயிண்ட் நேரம் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்ல போகிறோம்? பாசிட்டிவ் எரர்னு சொல்கிறோம். அதாவது ஸோ மெயின் ஸ்கேலுக்கு ரைட் சைடில் வந்து ஸோ இந்த 0 வந்து ஏதாவது ஒரு பாயிண்டில் கோயின்சைட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை தான் என்ன சொல்ல போகிறோம் நம்ம? ஸோ பாசிட்டிவ் எரர்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், பாசிட்டிவ் எரர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஃபோர்த் டிவிஷனில் வந்து என்ன ஆகுது? ஸோ ஈக்குவலாக இருக்குது. ஒரே பாயிண்டில் மெயின் ஸ்கேலும் வெர்னியர் ஸ்கேலும் எப்படிமா இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ ஃபோர்த்தில் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஸோ 4+4 இருக்குது. ஓகே, ஸோ இதை நம்ம என்ன +4 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ 0.01 சொன்னோம். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணினா 0.04 சென்டிமீட்டர்ஸ். ஸோ அப்போ நம்ம எரர் என்ன யூஸ் பண்ணுவோம்? பாசிட்டிவ் எரர் இருக்கும். இதே நெகட்டிவ் எரரை நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னா இது மெயின் ஸ்கேல் ரீடிங்கு. இது வந்து மெயின் ஸ்கேல் ரீடிங்கு. ஸோ இது அது வெர்னியர் ஸ்கேல் ரீடிங்கு. ஸோ அந்த மெயின் ஸ்கேலுக்கு லெஃப்ட் சைடிலிருந்து ஆரம்பிச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? ஸோ நெகட்டிவ் எரர்னு சொல்கிறோம். லெஃப்ட் சைடிலிருந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அப்போ ஒரு பாயிண்டில் வந்து மேட்ச் ஆகும். எந்த பாயிண்ட் அப்படின்னா இப்போ
பாரு. ஸோ மெயின் ஸ்கேலுடைய 5th டிவிஷனும் வெர்னியர் ஸ்கேலுடைய 5th டிவிஷன் எப்படிமா இருக்கும், ஒரே மாதிரி. ஸோ ஒரே பாயிண்டில் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்படி ஈக்குவலாக இருக்கும்போது இந்த நெகட்டிவ் எரர் என்னப்பா +4 இன்ட்டு எல்சி லிஸ்ட் கவுண்டரோட மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா அவள் 5 கூட கோயின்சைட் ஆயிருக்கு. ஸோ 5 × 0.01, ஸோ 0.01 மில்லிமீட்டர்ஸ், ஓகேவா, 0.01 சென்டிமீட்டர். ஸோ ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் -0.05 சென்டிமீட்டர்ஸ். ஓகே, இதான் வந்து ஸோ எரரை வந்து ஸோ எரரை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வெர்னியர் ஸ்கேலை வந்து நம்ம பண்ணுவோம். இது பாசிட்டிவ் எரர் இருக்கா, அது நெகட்டிவ் எரர் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சி தான் என்ன பண்ண முடியும், இந்த வெர்னியர் ஸ்கேலை யூஸ் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இதனுடைய தியரிஸை நம்ம பார்த்துடலாம். ஸோ வெர்னியர் ஸ்கேல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டிஸ்கரப்ஷன் ஆஃப் த வெர்னியர் ஸ்கேல். வெர்னியர்ஸ் காலிப்பர்ஸ் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் தின் லாங் ஸ்டீல் graduated in centimeter or millimeter. So it's called மெயின் ஸ்கேல்ஸ். ஓகே, ஸோ அதில் என்ன இருக்கும், வெர்னியர் காலிப்பில் ஒரு லாங் ஸ்டீல் ஸ்கேலாக இருக்கும். த கிராஜுவேட்டட் அதில் மில்லிமீட்டர் அது சென்டிமீட்டர்ஸ் இருக்கிறதா மெயின் ஸ்கேல்னு சொல்கிறோம். டு லெஃப்ட் end of the main scale, upper and lower jar are fixed the perpendicular to the bars. எப்படி இருக்கும், ஸோ லெஃப்ட்டும் ஸோ அப்பரும் லோயர் எப்படிமா இருக்கும், ஃபிக்ஸ்டு த பெர்பெண்டிகுலர் பாராக இருக்கும். ஸோ தேர் ஆர் நேம்ட் அஸ் த ஃபிக்ஸ்டு ஜார்ஸ். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபிக்ஸ்டு ஜார்னு சொன்னோம். ஓகே, ஸோ இதில் வந்து எப்படிமா இருக்கும், ஃபிக்ஸ்டு ஜார்ஸ். ஸோ ஃபிக்ஸ்டு ஜார்னா இது ரெண்டும் எப்படி இருக்கும், ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஓகே, அண்ட் அனதர் ஒன் பாருங்கள். So the right of the fixed jars slider with the upper and lower or movable jars are fixed. இது ரெண்டு எப்படிமா இருக்கும், மூவபுளாக இருக்கும். இது வந்து மூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ the slider can be moved fixed the any position யூஸிங் த ஸ்க்ரூ. ஸோ ஏதாவது ஒரு பொசிஷனில் என்ன பண்ணிடுறோம், ஸ்க்ரூ மேலே இருந்துக்குள்ள ஸ்க்ரூ இருக்கும். உங்கள் டயக்ராமில் ஒரு ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை வச்சு என்ன பண்ணணும், ஆப்ஜெக்ட் வச்சு டைட் பண்ணிடலாம். ஓகே, இந்த வெர்னியர் ஸ்கேல் இஸ் மார்க்டு த ஸ்லைடர். ஸோ மூவ் த அலாங் த மூவபிள் ஜார்ஸ் அண்ட் ஸ்லைடர்ஸ். த லோயர் ஜார் ஆர் யூஸ்ட் மெஷரிங் த எக்ஸ்டர்னல் டைமென்ஷன் அண்ட் த அப்பர் ஜார்ஸ் யூஸ்ட் ஆர் த மெஷரிங் த இன்டர்னல் டைமென்ஷன்ஸ். ஸோ த பார் இஸ் அட்டாச் டு த ரைட் சைட்ஸ் அண்ட் வெர்னியர் ஸ்கேல் இஸ் யூஸ்ட் மெஷரிங் த டெப்த் ஹாலோ ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ நம்ம இது பார்க்கலாம். லிஸ்ட் கவுண்ட்னா என்னன்னு பாரு. ஸோ லிஸ்ட் கவுண்ட் அப்படின்னா the value of the one smallest main scale division divided by the total number of vernier scale divisions. இப்போ பாருங்கள், ஸோ லிஸ்ட் கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள். ஸோ ஒரு இதில் வந்து ஒரு டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லிமீட்டர். மொத்தம் எவ்வளோ இருக்கும், வெர்னியர் ஸ்கேலில் 10 இருக்கும். ஸோ 1 மில்லிமீட்டர்ஸ் டிவைடட் பை 10. ஸோ 10 வெர்னியர் காலிபர்ஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டே டிவைட் பண்ணால் 0.1 மில்லிமீட்டர்ஸ். மில்லிமீட்டர் நம்ம என்ன பண்ணலாம், இன்ட்டு 100 டிவைட் பண்ணினா ஸோ 0.01 சென்டிமீட்டராக ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ வந்து பாசிட்டிவ் எரர் ஆர் நெகட்டிவ் எரரை எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணுறது, பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் எரர்ஸ். ஓகே, இப்போ பாசிட்டிவ் எரர் பாருங்கள். பாசிட்டிவ் எரர், ஸோ பாசிட்டிவ் எரரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பாசிட்டிவில் ஆல்ரெடி சொன்னேன். இந்த பாசிட்டிவ் ஜீரோ எரர். ஸோ இந்த டயக்ராம் கவனிங்க. பாசிட்டிவ் ஜீரோ எரரில் இது வந்து மெயின் ஸ்கேலு, கீழே இருக்கிறது வெர்னியர் ஸ்கேலு. பாசிட்டிவ் எரர்னா அந்த ஜீரோவுக்கு ரைட் சைடில் ஏதாவது ஒரு லைன் என்ன ஆகும் அப்படின்னா கோயின்சைட் ஆகிருக்கும். ஸோ ஈக்குவலாக இருக்கும். ஸோ எந்த லைன் ஆகிருக்கு, 5th இருக்குது. ஸோ அதனால் பாசிட்டிவ் ஜீரோ எரர் வந்து 5th லைன்ஸில் இருக்குது. இன்ட்டு எல்சி லிஸ்ட் கவுண்ட் ஆஃப் வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஸோ +5 இன்ட்டு 0.01. ஸோ ஆன்சர் என்ன வரும், 0.05 சென்டிமீட்டர்ஸ். ஸோ இந்த எரர் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா பாசிட்டிவ் எரர்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன்று நெகட்டிவ் எரர்ஸ். ஸோ நெகட்டிவ் எரரில் வந்து டயக்ராம் கவனிங்க. நெகட்டிவ் எரர் டயக்ராம். ஸோ நெகட்டிவ் எரரில் இது மெயின் ஸ்கேலு, இது வெர்னியர் ஸ்கேலு. ஸோ அப்போ மெயின் ஸ்கேலுக்கு லெஃப்ட் சைடில் ஜீரோக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஏதாவது ஒரு லைன்ஸ் இங்கே கோயின்சைடாக இருக்கா, எந்த லைன்ஸ் அப்படின்னா ஸோ இதில் வந்து 4th லைன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயின்சைடாக இருக்குது. இந்த லைன்ஸ்ப்பா 4th லைன்ஸு. ஸோ 4th லைன்ஸ் கோயின்சைடாக இருக்கனால ஸோ இன்ட்டு 0.01. ஸோ இதில் ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 0.04 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகேவா. ஸோ இது வந்து என்னது அப்படின்னா, இந்த வெர்னியர் ஸ்கேலில் வந்து நம்ம எப்படி ரீடிங் எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, இந்த பாசிட்டிவ் எரர் வரும் பார்த்தீங்களா, இந்த பாசிட்டிவ் எரரை வந்து நம்ம இதை எடுத்துக்கிற போகிறோம் அப்படின்னா நெகட்டிவாக நம்ம எடுத்துக்கிற போகிறோம். ஸோ நெகட்டிவ் எரரை நம்ம பாசிட்டிவாக எடுத்துருப்போம். நீங்கள் அதிலே போட்டிருப்பான் பாருங்கள் அதில். ஸோ இந்த கரெக்ஷன்ஸ் இது நெகட்டிவ், இந்த கரெக்ஷன்ஸ் வந்து ஆல்சோ தான். ஸோ இங்கே கரெக்ஷன்ஸ் வந்து பாசிட்டிவாக வருது. அதை எப்படி பண்ணுறோம், ஸோ இந்த நெகட்டிவ் இந்த ஜீரோ கரெக்ஷன்ஸ் எப்படிமா இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். சப்போஸ் இங்கே வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ நெகட்டிவ் ஜீரோ எரரில் வந்து ஆன்சர் எப்படி இருக்கும், ஸோ நம்ம பாசிட்டிவாக கொண்டு வரணும். இதை தான் நம்ம ரீடிங்கில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, டிஜிட்டல் வெர்னியர் காலிப்பர்ஸ். இந்த டிஜிட்டல் வெர்னியர் காலிப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து ஆர்டினரிஸ் காலிப்பர்ஸில் வெர்னியர் காலிப்பர் யூஸ் பண்ணோம். அதில் வந்து எரர்லாம் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்,
ஸோ ரீடிங்கை கால்குலேட் பண்ணுவோம். ஆனால் டிஜிட்டல் கால்குலேட்டர்ஸில் அதெல்லாம் தேவையில்லை. ஓகேவா? ஸோ the calculate the display of the measure the value the user not manually. ஸோ calculate the list count or zero error or positive error நெகட்டிவ் எரர்ஸ்லாம் தேவையில்லை. இது டைரெக்டாகவே என்ன பண்ணலாம், அந்த ஆப்ஜெக்டை இந்த அவுட்சைட் ஜாலில் வச்சு அதனுடைய டயமீட்டரை என்ன பண்ணலாம், ஸோ கால்குலேட் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் வெர்னியர் காலிப்பரில் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்க்ரூ கேஜ். இந்த ஸ்க்ரூ கேஜ் அப்படின்னா ஸோ ஒரு ஆப்ஜெக்டுடைய டயாமீட்டரை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரூ கேஜை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஆப்ஜெக்டுடைய டயாமீட்டர்ஸ். ஓகே, இந்த ஸ்க்ரூ கேஜ் இஸ் ஆன் த இன்ஸ்ட்ருமெண்ட் தட் கேன் பி மெஷர்டு த டைமென்ஷன் 1/100th ஆஃப் த மில்லிமீட்டர். 1/100 ஆஃப் த மில்லிமீட்டர்ஸ். 1/100 அப்படின்னா ஸோ இப்போ வந்து ஹெட் ஸ்கேல் ரீடிங் ஆர் பிட்ச் ஸ்கேல் ரீடிங் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இப்போ ஹெட் ஸ்கேல் ரீடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 100 டிவிஷன் இருக்கும். ஸோ அப்போது ஒரு டிவிஷன் டிவைடட் பை 100. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறோம், 0.01 மில்லிமீட்டராக நம்ம என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணால் இந்த ஆன்சரை ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ the screw gauge, so it is a possible measure the diameter of the thin wire, the thickness of the thin metallic plates. ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்டுடைய டயாமீட்டரையும் அந்த திக்னஸ் ஆஃப் த மெட்டல் பிளேட்டையும் ஸோ மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரூ கேஜை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்க்ரூ கேஜ், த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஸ்க்ரூ கேஜ். இந்த ஸ்க்ரூ கேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ ஷேப்பில் இருக்கும். ஸ்க்ரூ கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஷேப்பில் இருக்கும். யூ ஷேப்பாக இருக்கும். ஸோ அதே மாதிரி கவனிங்க. ஸோ ஹாலோ சிலிண்டர் அப்படின்றோம். ஸோ ஸ்க்ரூ கேஜ் ஃபஸ்ட்டு பாயிண்டில் பாருங்கள், ஸ்க்ரூ கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஷேப்பில் இருக்கும். யூ ஷேப்பில் இருக்கும். இட் இஸ் எ ஹாலோ சிலிண்டர்ஸ். இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஹாலோ சிலிண்டர் அப்படின்றோம். ஓகே, ஸோ ஹாலோ சிலிண்டர்ஸ். இப்போ ஹாலோ சிலிண்டர் அப்படின்னா இந்த ஸ்க்ரூ கேஜில் நம்மளுடைய தான் ஸ்க்ரூ கேஜ் அப்பரண்டஸு. ஸ்க்ரூ கேஜ் அப்பரண்டஸஸில் ஹாலோ சிலிண்டர்ஸ் இதுதான் நம்ம ஹாலோ சிலிண்டர் அப்படின்றோம். ஓகே, ஸோ குறுகேட் அப்பரண்டஸ் வந்து இது வந்து ஹாலோ சிலிண்டர்ஸ். இந்த ஹாலோ சிலிண்டர்ஸ் வந்து அட்டாச்சு டு த ஒன் எண்ட் ஆஃப் த ஃப்ரேம். ஓகே, ஸோ யூ ஷேப்டு மெட்டல் ஃப்ரேம். இது வந்து யூ ஷேப்டு மெட்டல் ஃப்ரேம். இது வந்து என்ன சொல்கிறாங்க, ஹாலோ சிலிண்டர். இந்த ஹாலோ சிலிண்டர் ஸோ அட்டாச்சு டு த ஒன் எண்ட் ஆஃப் த ஃப்ரேம்ஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு த குரூ ஆர் cut on the inner surface of the cylinder through which the screw passes the. ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா இது வந்து என்னதுப்பா, பிட்ச் ஸ்கேல் ரீடிங். இந்த இது என்னதுப்பா, பிட்ச் ஸ்கேல். இதான் நம்ம சொல்லுவோம் பிட்ச் ஸ்கேல். இந்த பிட்ச் ஸ்கேல் எப்படி இருக்குது அப்படின்னா பேரலாக இருக்குது. எப்படிப்பா இருக்குது, பேரலாக இருக்குது. இந்த ஸ்க்ரூ ஆர் கட் ஆஃப் த இன்னர் சர்ஃபேஸ் இந்த இருக்குல்ல, இதை தான் என்ன சொல்ல போகிறோம். ஸோ இது என்ன ஸ்கேலு, பிட்ச் ஸ்கேல் ரீடிங்கு. ஸோ இதில் கவனிங்க, இந்த பார்ட்டில். ஓகே, ஸோ இந்த பார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஹெட் ஸ்கேல் ரீடிங். இதில் என்னது, ஹெட் ஸ்கேல் ரீடிங். இந்த ஹெட் ஸ்கேல் ரீடிங்கில் வந்து பார்த்தீங்க, இதில் ஹெட் ஸ்கேலில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிவிஷன் இருக்குன்னா 100 டிவிஷன் இருக்கும். இதில் ஹெட் ஸ்கேலில் 100 டிவிஷன் இருக்கும். ஸோ நம்ம பிட்ச் ஸ்கேல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, பிட்ச் ஸ்கேலில் நம்ம ஆர்டினரி மெயின் ஸ்கேல் மாதிரி தான். ஸோ அந்த மெயின் ஸ்கேலில் 0 to 5, 10, 15 மாதிரி என்ன இருக்கும் உனக்கு, அந்த மெயின்ஸ் மீட்டர்ஸ். இது வந்து மில்லிமீட்டரில் இருக்கும், அது சென்டிமீட்டரில் ஆர் மில்லிமீட்டரில் ஏதாவது மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஹெட் ஸ்கேலு. ஸோ இது வந்து ஹெட் ஸ்கேலு. இந்த ஹெட் ஸ்கேல் எவ்வளோ டிவிஷன் இருக்குன்னா 100 டிவிஷன் இருக்கும். ஓகே, ஸோ இந்த குரூஸ் ஆர் ஹட் த இன்னர் சர்ஃபேஸ். ஸோ இது வந்து ஹாலோ சிலிண்டர். இந்த ஹாலோ சிலிண்டரில் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ நம்ம இங்கே அப்பரண்டஸஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா தம்பிள் அப்படின்னும். இதனுடைய நேம் என்னப்பா, தம்பிள்ஸ். ஓகே, தம்பிள்ஸ். ஸோ இதனுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டில் அப்படின்னும். இதனுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டில்ஸ். இது வந்து நேம் என்னதுப்பா, ஸ்பெண்டில். ஸோ இதனுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெட் அப்படின்வாங்க. ஸ்டெட் மீன்ஸ் ஆன்வல்ஸ். இதுக்கு நேம் என்னதுப்பா, ஆன்வல்ஸ். இந்த இது மாதிரி இருக்குல்ல, இதனுடைய நேம் வந்து ஆன்வல்ஸ். ஓகே, ஸோ இப்போது இந்த ஸ்க்ரூ கேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பிட்ச் ஸ்கேலு. இது வந்து என்ன ஸ்கேலு, ஹெட் ஸ்கேலு. ஸோ இது என்னாகும், பேரல் டு த ஆக்சிஸ். இது என்னாகும், பிட்ச் ஸ்கேலும். ஸோ இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, இந்த ஸ்க்ரூ வந்து பிட்ச் ஸ்கேலும் ஹெட் ஸ்கேல் எப்படிமா இருக்கும், பேரல் டூவாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த பார்ட்ஸ் வந்து ரிச்சார்ட். இது வந்து என்னாகும், சேஃப்டி டிவிசஸ் அண்ட் சேஃப்டி டிவிசஸ். இந்த சேஃப்டி டிவிசஸ் ப்ரிவெண்ட் தான் யூஸ் த எக்ஸ்டெண்டிங் அன்டியூ த ப்ரெஷர்ஸ் வந்து ரீசார்ட். இது வந்து என்னாகும், டைட் பண்ண அந்த ஆப்ஜெக்ட் வச்சு டைட் பண்ணுறது. ஸோ இந்த ஹெட் ஸ்கேலும் இது வந்து பிட்ச் ஸ்கேலு, இது ஹெட் ஸ்கேலு. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்னென்ன பார்ட்ஸ், என்னென்ன அப்பரண்டஸஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ இது வந்து இந்த இது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெண்டில் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து என்னதுப்பா, ஸ்பெண்டில்ஸ். இது வந்து ஸ்பெண்டில், இது வந்து ஸ்டெட்டு. இதுக்கு இந்த ஸ்பேஸை தான், இந்த ஸ்பேஸில் என்ன பண்ண போகிறோம், இந்த ஆப்ஜெக்டை வச்சு அதனுடைய டயாமீட்டரை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து என்னுடைய அப்பரண்டஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ
மெஷரிங் ஃபேஸு இது வந்து பேரல், இது எப்படி இருக்கும்? ஸோ பேரல் ஆர் ஸ்லீவ்ன்றாங்க, பேரல் ஆர் ஸ்லீவ். இது வந்து தம்பு அப்படின்னு, இது வந்து என்ன சொல்ல போகிறாங்க? தம்பு அப்படின்றோம். ஓகே, இது வந்து ரிச்சார்ட். ஸோ அந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த டயக்ராம் கவனிங்க. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது, இந்த இதில் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சிலிண்டர் பேரல் டு த ஆக்சிஸ், the screw there, the scale which is graduated the millimeters. ஸோ இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த ஹெட் ஸ்கேல் ரீடிங்கில், இது ஹெட் ஸ்கேல் ரீடிங்கில், ஹெட் ஸ்கேலில் வந்து பார்த்தீங்கன்னா 100 டிவிஷன் இருக்கும். ஸோ ஒவ்வொரு என்ன இருக்கும்? ஒரு டிவிஷன் என்பது 1 மில்லிமீட்டர்ஸ், 1 மில்லிமீட்டர்ஸ். இது என்னது? மீட்ரு ஸ்கேல். இது வந்து என்னது? பிச்சு ஸ்கேலு. இந்த பிச்சு ஸ்கேலும் ஹெட் ஸ்கேலும் எப்படிமா இருக்கும் அப்படின்னா, ரெண்டும் கோயின்சைட் ஆகும். ஸோ நம்ம இதில் பார்த்தோம்ல வெர்னியர் ஸ்கேலில் வந்து பிச்சு ஸ்கேல் அண்டு வெர்னியர் ஸ்கேல் என்ன பார்த்தோம்? அதில் 2 ஸ்கேல் இருந்துச்சு. என்னென்ன வெர்னியர் ஸ்கேல் என்ன ஸ்கேல் இருந்துச்சு? அதில் ஒன்று வந்து மெயின் ஸ்கேலு, இன்னொன்று வெர்னியர் ஸ்கேல் பார்த்தோம்ல. இங்கே பிச்சு ஸ்கேலும் இங்கே வந்து ஹெட் ஸ்கேல் இருக்கும். ஸோ ஹெட் ஸ்கேலில் வந்து பார்த்தீங்கன்னா 100 டிவிஷன் இருக்கும். ஹெட் ஸ்கேல் எவ்வளோ இருக்கும்? 100 டிவிஷன் இருக்கும். ஸோ பிச்சு ஸ்கேலில் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 5, 10, 15 இருக்கும். ஓகே, ஸோ the cylinder parallel to the axis, cylinder parallel to the axis, parallel to the axis of the, there is the scale which is a graduated millimeter, it is called pitch scale. So pitch scale na எப்படி இருக்குன்னு பாருங்க. So one end of the screw is attached to the slave. So attached to the slave இருக்கும். Okay, so attached to the sleeve. The head of the sleeve are thumble. Okay, the head of the screw are thumble. Thumble na இதை நம்ம சொல்கிறோம். Okay, thumble. So the head of the screw of thumbles are divided into the 100 division and is called the head scale அப்படின்றோம். இதில் எப்படி இருக்கும்? இதை தான் ஸ்லேவ்ன்றோம். இந்த ஸ்லேவ் வந்து எப்படிமா இருக்கும்? 100 டிவிஷன் இருக்கும். 100 டிவிஷன், அதை தான் நம்ம ஹெட் ஸ்கேல்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் எண்ட் ஆஃப் த ஸ்க்ரூ plane surface or spindle, so straight or anvil are attached to the end of the frame. அதாவது இதில் கவனிங்க, ஸ்பெண்டில்னா நம்ம என்ன சொல்ல போகிறோம்? அதான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? ஸ்பெண்டுன்றோம். இது அன்வெல். ஓகே, ஸ்பெண்டில் ஆர் அன்வெல். இது வந்து என்ன இருக்குப்பா? ஸ்பெண்டில், இது அன்வெல். இந்த ஸ்பேஸில் என்ன பண்ண போகிறோம்? அந்த மெஷரிங் ஸ்பேஸை வைக்க போகிறோம். இந்த மெஷரிங் ஸ்பேஸை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த அதனுடைய டயாமீட்டரை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ the state of anvil attached to the another end of the frame. Okay, the screw head is provided with the Richard. So the arrangement, the safety devices to the prevent the user from the extending unto the pressures. Okay, ஸோ இதில் வந்து கவனிங்க, இதில் எப்படி வந்து ஸ்க்ரூ கேஜில் ரீடிங் எடுக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம எரர் கண்டுபிடிக்கணும். அந்த எரர் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெண்டையும் என்ன பண்ணிக்கிறணும்? ஸோ இதை ரொட்டேட் பண்ணோம். இது வந்து என்ன இருப்பான்? ரிச்சர்ட் வந்து இது ரொட்டேஷன் ஆகும் பேரல் டு த ஆக்சிஸ் இந்த சிலிண்டர்ஸ் ரெண்டு ரொட்டேட் ஆகி, இப்போ வந்து நம்ம வந்து இதில் 0 எரர் எப்படி கால்குலேட் பண்ணுறது? அவர் ஸோ பாசிட்டிவ் எரர் ஆர் லீஸ்ட் கவுண்ட். இப்போ லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஹெட் ஸ்கேல் எவ்வளோ இருக்குது? 100 டிவிஷன் இருக்குது. அப்போ ஒரு டிவிஷன் 1/100 ஸோ ஈக்குவல் டு 0.01 மில்லிமீட்டர்ஸ். 0.01 மில்லிமீட்டர்ஸ். ஓகே, ஸோ இதில் எரர் கவனிங்க. ஸோ எரர் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஹெட் ஸ்கேலுடைய 0வும் பிச்சு ஸ்கேலுடைய 0வும் எப்படிமா இருக்கும்? ஒரே காயின்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எரர் வந்து நெல்லில் இருக்கும். ஓகேவா? நம்ம வெர்னியர் ஸ்கேலில் பார்த்தோம் இல்லையா? மெயின் ஸ்கேலு வெர்னியர் ஸ்கேல் வந்து 0 காயின்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன? எரர் வந்து 0 எரர் நெல் இருக்கும். இதில் எப்படி இருக்கும்? இதுலேயும் பாசிட்டிவ் எரர் இருக்கும், நெகட்டிவ் எரர் ஃபார்ம் ஆகும். வெர்னியர் ஸ்கேல் மாதிரி தான். ஸோ அதேமாதிரி பாசிட்டிவ் எரர் அப்படின்னா, ஸோ பாசிட்டிவ் எரர் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு ஸ்கேலு, இந்த பிச்சு ஸ்கேலும் ஹெட் ஸ்கேலும் வந்து அந்த ரீடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ அந்த ரைட் சைடில் என்ன ஆகும்? ஒரே பேரல் 2வாக இருக்கும். அப்படி பேரலாக இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் எரர் அப்படின்றோம். ஓகே, ஸோ இதில் கவனிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், யூசிங் ஆஃப் ஸ்க்ரூ கேஜில் வந்து ஸ்பிட்ச் ஆஃப் த ஸ்க்ரூ. ஸோ த ஸ்பிட்ச் ஆஃப் த ஸ்க்ரூவில் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த்ரூ த சக்சஸிவ் ஸ்க்ரூ த்ரெட். ஸோ இப்போ வந்து அந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? ஸோ அந்த த்ரெட் வந்து எப்படி ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஆர் ட்ராவல்டு பை the tip of the screw, one complete rotations of the head. அது என்ன ஆகும் அப்படின்னா பிச்சு ஸ்கேலில், ஸோ பிச்சு ஸ்கேலில் என்ன சொல்கிறாங்க கவனிங்க. ஸோ பிச்சு ஸ்கேலில் வந்து இந்த pitch of the screw, the distance moved by the tip of the screw for one complete rotation of the head. ஸோ ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன்ஸ் ஆஃப் த ஹெட்டை தான் நான் என்ன சொல்ல போகிறோம்? ஸோ pitch of the screw. அப்போ it is equal to 1 millimeters. ஸோ இப்போ கவனிங்க, ஸோ பிச்சு ஸ்கேலில்
ஸோ பிட்ச் ஸ்கேலில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மில்லிமீட்டர்ஸ். அது எப்படி இருக்குது அப்படின்னா 10 மில்லிமீட்டர் டிவைடட் பை 10. அப்போ எவ்வளோ வரும்? 1 மில்லிமீட்டர்ஸ். அப்போ பிட்ச் ஸ்கேல் ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா 10 மில்லிமீட்டர் வந்து டிவைடட் பை 10 இருக்கும். ஓகே, ஸோ அந்த டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த பிட்ச் divided by the number of rotation of the head scales. ஸோ அப்போ ஹெட் ஸ்கேல் எவ்வளோ இருக்குது? எவ்வளோ மொத்தம் டோட்டல் பிச் ஆஃப் த ஸ்க்ரூ எவ்வளோ இருக்குது? 1 மில்லிமீட்டர்ஸ். இப்போ லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த ஸ்க்ரூ கேஜ், லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த ஸ்க்ரூ கேஜில் கவனிங்க. ஸோ இந்த லீஸ்ட் கவுண்ட் இதில் எப்படி கால்குலேட் பண்ணுறது? இந்த வேல்யூ ஆஃப் ஒன் ஸ்மாலஸ்ட் பிச் ஸ்கேல் ரீடிங்கு டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஹெட் ஸ்கேல் டிவிஷன்ஸ். அப்போ ஸ்மாலஸ்ட் பிச் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோ இருக்குது? 1. ஸோ ஹெட் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோ இருக்குது? 100. ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணினா 0.01 மில்லிமீட்டர்ஸ். ஓகே, இதை லிஸ்ட் கவுண்ட் வேல்யூ. நம்ம வெர்னியர் காலிஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா 0.1 சொன்னோம், மில்லிமீட்டர் சொன்னோம். இங்கே 0.01 மில்லிமீட்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும்? ஜீரோ எரர் ஆஃப் த ஸ்க்ரூ. ஜீரோ எரர் ஆஃப் த ஸ்க்ரூவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வென் த மூவபிள்ஸ் ஸ்டட் அந்த ஸ்க்ரூ ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஃபிக்ஸ்டு ஸ்டட் த ஃப்ரேம் ஏரியா brought to the contact the zero of the head scale the coincide with the pitch scale there is the no ஜீரோ எரர்ஸ். ரெண்டுமே எப்படி இருக்கும்? பிட்ச் ஸ்கேலும் ஹெட் ஸ்கேலும் வந்து ஒரே கோயின்சைடாக இருந்துச்சுன்னா அது ஜீரோ எரர்ஸ். ஓகே, பாசிட்டிவ் எரர் பாருங்கள். ஸோ பாசிட்டிவ் ஜீரோ எரர். இந்த பாசிட்டிவ் ஜீரோ எரர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? பிட்ச் ஸ்கேலையும் ஹெட் ஸ்கேலையும் என்ன பண்ணுறோம்? மூவ் பண்ணுறோம். ஸோ மூவ் பண்ணும்போது ஸோ பாசிட்டிவ் ஜீரோ எரர். ஸோ பாசிட்டிவ் ஜீரோ எரரில் வந்து பாருங்கள், இது வந்து என்ன இருக்கும்? ஸோ 0, 5, 10 இது என்ன ஸ்கேலுப்பா? பிட்ச் ஸ்கேலு. இது என்ன ஸ்கேலு? ஹெட் ஸ்கேலு. ஹெட் ஸ்கேலு 100 வரை இருக்கும். ஸோ இப்போது பிட்ச் ஸ்கேலும் ஹெட் ஸ்கேலும் வந்து ஒரு பாயிண்டில் கோயின்சைட் ஆகும். எந்த பாயிண்டில் கோயின்சைட் ஆகுது அப்படின்னா, ஸோ 5ல் வந்து கோயின்சைட் ஆகுது. ஓகே, 5ல் கோயின்சைட் ஆகுது. அப்போ ஜீரோ கரெக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ஜீரோ கரெக்ஷன் ப்ளஸ் n இன்ட்டு எல்சி. n is a head scale, head scale coincide. ஸோ இந்த ஜீரோ எரர் எப்படி கண்டுபிடிப்போம்? அப்போது எவ்வளோ கோயின்சைடாக இருக்குது? 5 இன்ட்டு 0.01. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 0.05 மில்லிமீட்டர்ஸ். அப்போ ஜீரோ கரெக்ஷன்ஸ்க்கு ஃபார்முலா அது ஜீரோ கரெக்ஷன்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜீரோ எரர். இப்போ வேல்யூ என்ன வந்திருக்கு? -0.05 மில்லிமீட்டர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து பாசிட்டிவ் எரர். நெகட்டிவ் எரர் கவனிங்க. ஸோ நெகட்டிவ் எரர் எதில் கோயின்சைடு பாருங்கள். இது என்ன ஸ்கேல்ப்பா? ஹெட் ஸ்கேலு. இது பிட்ச் ஸ்கேலு. ஓகே, ஸோ இது ஹெட் ஸ்கேலு, இது பிட்ச் ஸ்கேலு. இதில் கோயின்சைடாக இருக்குது 95ல். ஸோ அப்போ ஜீரோ கரெக்ஷன்ஸ் ஈக்குவல் டு -100 - n இன்ட்டு எல்சி. அப்போ என்ன எதுப்பா? ஸோ -100 - 95ல் கோயின்சைட் ஆகிருக்கு. அப்போ இன்ட்டு எல்சி. அப்போ -5 இன்ட்டு 0.01. அப்போ ஆன்சர் என்ன வரும்? -0.05 மில்லிமீட்டர்ஸ். அப்போ ஜீரோ கரெக்ஷன்ஸ்னாப்பா இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா ஸோ என்ன வந்துடும் உனக்கு? இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் வரும். ஓகே, ஸோ அப்போ ஜீரோ கரெக்ஷன் ஃபார்முலா ஜீரோ கரெக்ஷன்ஸ் ஈக்குவல் டு -ZG. ஸோ அப்போ இங்கே நம்ம வர ஆன்சர் மைனஸில் வந்துருக்கு. அப்போ இங்கே என்ன வரும்? ஜீரோ கரெக்ஷன்ஸ் ப்ளஸில் வரும். ஓகே, ஸோ இதே என்னப்பா? ஸ்க்ரூ கேஜ். ஸோ ஸ்க்ரூ கேஜில் கவனிங்க, இதில் எப்படி ரீடிங் எடுப்பாங்க அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ 1 ரூபி காயின்ஸ் ஆர் தின் வயர்ஸ் ஏதாவது ஒன்று, அதனுடைய டயாமீட்டர் நம்ம என்ன பண்ணலாம்? கால்குலேட் பண்ணலாம், அதனுடைய டயாமீட்டர்ஸ். ஸோ இப்படி இருக்குது அப்படின்னா, இதனுடைய ஹெச் ஸ்கேலில் ஏதாவது ஒரு லைன்ஸ் வந்து என்னாகும்? கோயின்சைட் ஆகும். ஸோ அப்படி கோயின்சைட் ஆகிற பிட்ச் ஸ்கேலும் ஹெட் ஸ்கேலும் என்னாகும்? ரெண்டும் சேமாக கோயின்சைட் ஆகும்போது, அதாவது இது எப்படி கால்குலேட் பண்ணோன்னா, இந்த ஆப்ஜெக்டை வச்சு இது ரொட்டேட் பண்ணும். ரொட்டேட் பண்ணும்போது ஒரு சவுண்டு வரும். இந்த சவுண்டில் என்ன பண்ணிடலாம்? இது டைட் ஆயிரும். அப்போ வந்து ஹெட் ஸ்கேலும் பிட்ச் ஸ்கேலும் என்ன பண்ணணும்? ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸில் வந்து இதாகும். ஸோ அந்த கால்குலேஷனை வச்சு என்ன பண்ணிடலாம்? இதனுடைய டயாமீட்டர் ஆஃப் த காயின்ஸ், டயாமீட்டர் ஆஃப் த தின் வயர்ஸ். ஓகே, ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? ஸ்க்ரூ கேஜ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.